மக்களே, வெல்கம் டு ஹெல்த்தி சரண் சமையல். அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். போகி பண்டிகை எதற்கு கொண்டாடுறோன்னா, தீய எண்ணங்களை கொளுத்திட்டு நல்ல எண்ணங்களோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் போகி பண்டிகை, தொடங்கிறதுக்கு தான் போகி பண்டிகை கொண்டாடுறோம். தைத்திருநாளுக்கு முன்னாள் போகி பண்டிகைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. இன்றைக்கி ஹெல்த்தி சரண் சமையலில் கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாமா? அதுக்கு கருணக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் கருணக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒரு பேனில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு 6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை, வெட்டி வச்ச தக்காளியை இதோடய சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணோம்ல கருணக்கிழங்கு, அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கருணக்கிழங்கு, தக்காளி, பூண்டு இது எல்லாமே வதங்கட்டும். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடைய ரேஷியோ 1 கிலோ மிளகாத்தூள் 1 கிலோ தனியா. இது நீங்கள் கடையில் வாங்கின மிளகாத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். அரை கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி அரை கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அரைக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் தேவையில்லைங்க. இதுக்கு நம்ம பொறுமையாக திருப்பறதுல தான் அந்த கருணக்கிழங்கு உடையாமல் திருப்பறதுல தான் இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த கருணக்கிழங்குல பார்த்திங்கன்னா மூல நோயை முற்றிலுமாக குணப்படுத்துறதுக்கு இந்த கருணக்கிழங்கு பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம கொழுப்பு வந்து அதிகமாக சேர்வதையும் இந்த கருணக்கிழங்கு வந்து குறைக்கிறது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் அதுக்கெல்லாம் சூப்பரான பெஸ்ட்டு காம்பினேஷன் தாங்க சொல்வேன். அவ்வளோ இந்த கருணக்கிழங்கு இருந்தால் போதும், அவ்வளோ சாதம் இறங்குறதே தெரியாது, நிறைய சாப்பிடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 8 கருவேப்பிலையை சேர்த்துருக்கிறேன். ஏன் தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்கன்னா குழஞ்சிடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிக்கலாம். மூடிட்டு நடுவில் இதை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு திறந்த பிறகு ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்திங்கன்னா நம்ம அட்டகாசமான ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. கருணக்கிழங்கு ஃப்ரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹெல்த்தி சரண் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஹீட்டிங். டாட்டா.